नमस्ते இந்த வீடியோல மத்தியமால பார்ட் 5 பார்க்கலாம். ट्रांसलेशन एक बार ना once खिलाफ उमर यात्रा पर गए. खिलाफ வந்து உமர் இருக்கார் இல்லையா, உமர்னா அந்த முஸ்லிம்கள்ல இருப்பார் இல்லையா, அவர் வந்து யாத்ரா பண்றாரு. கிலாஃப் உமர் வந்து அவர் பேரு. அவர் வந்து டிராவல் பண்றாரு, டூர் போறாரு. வெண்ட்டுக்கு பர் ஆன் வெண்ட், சரியா. ஒன்ஸ் கிலாஃப் உமர் வந்து வெண்ட் ஆன் டூர். सवारी के लिए उनके पास ऊंट है. ऊंट था ना हैड. सवारी के लिए टू राइड பண்றதுக்காக उनके पास he had என்னது कैमल. ऊंटना कैमल. उमर ऊंट पर सवारी हुए और नौकर ऊंट के नकले पकड़कर चलने लगा. உமர் இருக்கார் இல்லையா, இவர் வந்து கேமலோட ஆன் வந்து சவார் உயே ரைட் பண்றார். ரோடு சவார் உயி அப்படின்னா ரோடு, ரைடோட பாஸ்டன்ஸ் ரோடு. அண்ட் நௌக்கர் ஊண்ட்டுக்கே நக்கிலேயே பக்கத்துக்கார். நௌக்கர்னா சர்வெண்ட்டு, ஊண்ட்டுனா கேமல் ஸ்ட்ரிங். நக்லே அப்படின்னா அந்த கடிவாளம் சொல்லுவாங்களா, ஸ்ட்ரிங், அதை வந்து பக்கெடுக்கிற. ஹோல்டிங் அண்ட் வாக்கிங். चलने लगा, वॉक्ड. इट बड़ी दूर की यात्रा थी. इट्स लॉन्ग जर्नी. टीना वास, इट वॉज लॉन्ग जर्नी. सो इसलिए ना, सो उमर ने नौकर से कहा, देखा यात्रा दो बहुत लंबी है. उमर வந்து உமரால நேன் ஏன் சொல்லிருக்காங்க, பாஸ்டன்ஸ் அதான் சொல்லிருக்காங்க. நௌக்கர் இசே கஹா, நௌக்கர் கிட்ட சர்வன்ட்ஸ் வந்து டோல் தட் சி யாத்ரா தோ பகுத் லம்பி ஹே, த டூர் இஸ் வெரி லாங் அப்படின்னு சொல்றாங்க. லம்பினா லாங், ஹேனா இஸ். थोड़ी दूर में सवारी हो जाएगा. समटाइम थोड़ी दूर ना समटाइम मैं आई राइड जाऊंगा, நான் வந்து ரைட் பண்றேன். तुम ऊंट के नकले पकड़कर चलना, நீ வந்து கேமலோடைய அந்த ஸ்ட்ரிங்கை வந்து ஹோல்ட் பண்ணிட்டு நடந்து வா. फिर आफ्टर थोड़ी दूर आफ्टर समटाइम्स आई राइड सवार हो गया, நீ வந்து கொஞ்ச தூரம் அதில் ரைட் பண்ணு. और मैं पैदल चलूंगा, நான் வந்து வாக் பண்றேன் அப்படின்னு சொல்றாரு. क्योंकि खुदा के सामने बदसाग या नौकर सब बराबर हैं. ஏன்னா கடவுளுக்கு முன்னாடி இன் ஃப்ரண்ட் ஆஃப் த காட் பத்சாக் அவர் நௌக்கர், எம்பையரா இருந்தாலும் நௌக்கரா இருந்தாலும் எல்லாருமே ஈக்குவல் தான் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அவருக்கும் கால் வலிக்கும் இல்லையா, அதான் சொல்றாரு. इस तरह यात्रा पूरी की और शाम को दोनों शहर वापस आए. இந்த மாதிரி இந்த டைப்ல வந்து அவர் என்ன பண்றாரு, தன்னுடைய டிராவலை வந்து ஃபுல்லாவே வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டு தோனும் ரெண்டு பேருமே ஷஹர் வாபஸ் ஆயே, சிட்டிக்கு வந்து என்ன பண்ண, டவுனுக்கு ரிட்டர்ன் ஆகுறாங்கன்னு சொல்றாங்க. வாட்டி வாசிக்கலாம். ஒன்ஸ் கலிஃபா உமர் வென்ட் டு எ டூர். ஒரு முறை கலிஃபா உமர் அவர்கள் பயணம் மேற்கொண்டார். ஹி ஹேட் கேமல் டு ரைட். பிரயாணம் செய்ய அவரிடம் ஒரு ஒட்டகம் இருந்தது. உமர் ரோட் ஆன் த கேமல் அண்ட் சர்வன்ட் வாக்டு ஹோல்டிங் த கேமல் ஸ்ட்ரிங். உமர் உட்கார்ந்திருந்த போது ஒட்டகத்தின் மீது ஏறி அமர்ந்தார். வேலையாட்கள் ஒட்டகத்தின் மூக்கு கயிற்றை பிடித்துக்கொண்டு செல்லலானான். இட் வாஸ் த லாங் ஜர்னி, தொலைதூர பயணம். ஸோ உமர் டோல்ட் திஸ் சர்வன்ட், சி இட்ஸ் லாங் டூ. ஆகையால் உமர் வேலைக்காரனிடம் சொன்னார், இது நீண்ட பயணம். ஐ ஷால் ரைட் த சம்டைம், யூ வாக் ஹோல்டிங் த கேமல் ஸ்ட்ரிங். அதனால் சிறிது தூரம் நான் ஒட்டகத்தின் மீது உட்கார்ந்து வருகிறேன், அதன் பின் நீ சிறிது தூரம் ஒட்டகத்தின் மீது அமர்ந்து செல். தென் யூ ரைட் சம்டைம் அண்ட் ஷால் ஐ வாக். பிகாஸ் இன் த presence of God, empire and servant are equal. Those the tour was completed, then they both returned the town in the evening. அதன் பின் நீ சிறிது தூரம் ஒட்டகத்தின் மீது அமர்ந்து செல், அப்பொழுது நான் நடந்து வருவேன். ஏனென்றால் ஆண்டவனுக்கு முன்னால் அரசனும் வேலைக்காரனும் ஒன்றே என்றார். இவ்வாறு பயணத்தை முடித்துக்கொண்டு இருவரும் மாலையில் நகரத்திற்கு திரும்பி வந்தனர் அப்படின்னு சொல்றாங்க. இதை நீங்க எழுதிடணும், சரியா, ஈஸியா இருக்கு இல்லையா.